இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனம். வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போம். எதிர்க்கிறதற்கு பலன் இராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேலுக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அதிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது. வடதிசையிலிருந்து ஒரு ராஜா புறப்பட்டு வருகிறான் யுத்தம் பண்ண. எதிர்க்கிறதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜனத்திற்கு பலன் இராது. எதிர்க்கிறதற்கு பலன் இல்லாததுனால எதிராய் வந்த சத்துருவுக்கு முன்பாக நிற்க முடியாமல் போகிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை இதுதான். சத்துரு யாரை பிடிப்பான் தெரியுமா? எதிர்க்க பலன் இல்லாதவர்களை. எனவேதான் பிரச்சனைகள் வரும்போது தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். யோசபாத்தின் நாட்களிலே ஆமென், சத்துருக்கள் சூழ்ந்த போது யோசபாத் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். பார்த்து சொல்லுகிறார்கள், நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்று. சத்துரு பிடியில் அகப்படாதிருக்க ஒரு தேவ பிள்ளை நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நிற்க வேண்டுமானால் நிற்பதற்கு வேண்டிய பலன் தேவையாயிருக்கிறது. நிற்பதற்கு வேண்டிய பலன் கிடைக்க பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. காரணம், அவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் தருகிற தேவன். யோசபாத் அதை செய்த போது கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை அவர்களை நிற்க வைத்தது, அவர்களை மேற்கொள்ள வைத்தது, சத்துருவை மேற்கொண்டு நன்மைகளை சுதந்திரிக்க வைத்தது. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆமென், தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போகும். ஏன் நிற்க முடியவில்லை? எதிர்க்கிறதற்கு பலன் இராது. அப்படி எதிர்க்க பலன் இல்லாமல் சத்துரு பிடிக்கும் போது அந்த சத்துரு என்ன செய்வானா? 16வது வசனம், ஆகையால் அவனுக்கு விரோதமாய் வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான், அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நீ பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்ற ஆவியில் பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனோடு நெருங்கு, தேவனோடு கிட்டி சேரு. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். நம்முடைய கிரியைகள் வேதத்துக்கு உகந்ததா இருப்பதாக. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நம்முடைய ஜெப ஜீவியம் இன்னும் ஓங்கி வளருவதாக. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் திடப்படும் போது, நாம் ஸ்திரப்படும் போது, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிறேன், சத்துருவின் இஷ்டம் அல்ல, தேவ சித்தமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டி இருக்கிறது. நம்முடைய பலவீனத்தை பார்த்து அவன் நம்மை பிடிக்க வருகிறான். கர்த்தர் நம்முடைய பலனாய் இருந்து நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாப்பாராக. கர்த்தர் கொடியேற்றுவாராக. ஆமேன். யெகோவா நிசி, எங்கள் ஜெய கொடி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிலை நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்புக்கொடாத தேவனே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து பலப்பட, பலனடைய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.